கங்கையம்பரன் சார் சொன்னதை வந்து எல்லாருமே பெருசுபடுத்தி ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி நடந்துக்க நிகழ்வு வந்து ஒரு துக்க வீட்டில் வந்து இந்த அளவுக்கு சொல்லி இதை வந்து இப்போ ஹைலைட் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களோட என்னையா நீ இது நடத்துறீங்க, சேனல் நடத்துறீங்க, வெக்கமாக இல்லையா? இல்லை ஒரு குடும்பத்தை பற்றி வெளியில் கொண்டு வரோமே அப்படின்னு ஏன் உங்கள் குடும்பத்தை பற்றி பேச வேண்டியதானே? பாரதி ராஜாவுக்கு வந்து முதல் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் என்றைக்குன்னா திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் அட்மிட் ஆகிறாரு. அப்போ இருந்து இவ்வளோ தூரம் இந்த 3 வருஷமும் இவங்க கண்காணிப்போடு இருந்துட்டு கடைசியில் போ அப்படின்னு விட்டுட்டு போக முடியுமா அவங்களால? ஏன் அவங்கள இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ மீடியா வந்து இவ்வளோ தூரம் அசிங்கமாக இப்போ இது ஏன் இப்படி தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. அமரண்ணனுக்கு சொன்னோம், இந்த மாதிரி விஷயத்தை சொன்னோம், இது மாதிரி சாரி ஜன்னி பாப்பா வந்து 2 குழந்தை வச்சுட்டு அங்கே மலேசியா இருந்தாங்க கூட அவன் வந்து அங்கேருந்து அப்பப்போ வந்து அப்பாவை பார்த்துட்டு இது கொஞ்ச நாள் ஒரு மாதம் தங்கி திரும்ப போயிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஐயோ அதிரி பண்ணிட்டாரு சிஎம். பெரிய மரியாதை அங்கே பார்த்தீங்கன்னா பூரா கதை என்ன, அதாவது போர்க்கால அடிப்படையில் அங்கே வேறு நடந்துட்டு இருக்கு. சாயங்காலம் பாட்டு ஏன்னா பா இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி எல்லாருமே ஹோல் போலீஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. வணக்கம், இது வாவ் தமிழா. சமீபத்தில் திரையுலகின் மிகப்பெரிய இழப்பாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்கள் மறைந்து போனார். அவருடைய மறைவு உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களும் மனதிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் சகோதரர் தயாரிப்பாளர் திரு ஜெயராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இந்த துயரமான சூழலில் அவரோடு பேசுவது நமக்கும் வருத்தம்தான். நினைவுகளின் பதிவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரணத்திற்காக அவரோடு நாம் பேச இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். முதல்ல வருத்தத்தை பதிவு பண்ணிக்கிறோம் சார். எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக இயக்குனர் இமயம் திரு பாரதி ராஜா அவர்களுடைய இழப்பை எங்களுக்கும் பெரிய இழப்பு தான். நாங்களும் அதை உணர்ந்திருக்கிறோம். உங்களோடு நாங்கள் பேசுவது, இந்த நேரத்தில் பேசுவது நீங்கள் சம்மதித்ததே அப்படிங்கிறது ரொம்ப நன்றிக்குரிய விஷயம். நன்றி. டைரக்டருடைய இந்த பிரிவை வந்து எப்போது யார் உங்களுக்கு சொன்னது சார்? ஆக்சுவலி நான் வந்து தேனியில் தான் இருந்தேன். அதை வந்து இப்போது ஒரு கங்கையம்பரன் சார் சொன்னதை வந்து எல்லாருமே பெருசுபடுத்தி ரொம்ப இது பண்ணுறாங்க. ஆக்சுவலி நடந்துக்க நிகழ்வு வந்து அவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அங்கே ஒரு ஃபேமிலி இது இருக்க வேண்டி ஒரு சின்ன இஷ்யூ இருந்துச்சு. அதுக்காக வேண்டி இவங்க எங்கள் அண்ணி என்ன பண்ணாங்க, ஏதோ வந்து இங்கே எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு சாயங்காலம் கிளம்பி அங்கே வர்றாங்க. வந்து அங்கே தேனியில் வந்து ஊரில் வந்து அந்த வேலையை முடிச்சு அடுத்து அவங்க கிளம்புறதுக்காக வேண்டி அங்கேருந்து கிளம்பும்போது எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே போய் இறங்கின உடனே இந்த நியூஸ் வந்த உடனே அவங்க ஒன்றுமே அந்த இதில் கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் இது வந்து பூதாகரமாக அவர் வந்து இந்த மாதிரி விட்டு போயிட்டாருங்க, ஆச்சாங்கன்னு எவ்வளோ பேசிட்டாங்க எல்லாருமே. இது அவருக்கும் தெரியாது. அவர் வந்து ஆதங்கத்தில் அதாவது அவருடைய வழிகாட்டி அவருடைய அதனால அவர் பேசிட்டாரு. ஆனால் இது பின்ன அர்த்தம் என்ன அப்படின்னு யாருமே தெரியாமலே இவ்வளோ தூரம் அப்படி ஊதி பெருசாக்கிட்டாங்க. ஏன் இந்த பாரதி ராஜாவுக்கு வந்து முதல் உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு காரணம் என்றைக்குன்னா திருச்சிற்றம்பலம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் அட்மிட் ஆகிறாரு. சென்னை எம்ஜிஎம்ல அட்மிட் ஆகிறாரு. அப்போ இருந்து இவ்வளோ தூரம் இந்த 3 வருஷமும் இவங்க கண்காணிப்போடு இருந்துட்டு கடைசியில் போ அப்படின்னு விட்டுட்டு போக முடியுமா அவங்களால? ஏன் அவங்கள இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ மீடியா வந்து இவ்வளோ தூரம் அசிங்கமாக இப்போ இது ஏன் இப்படி தரக்குறைவாக பேசுகிறாங்கன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன் அவங்கவுங்க வீட்டில் நடக்கிறது இல்லையா? இல்லை
ஆனால் இந்த 3 வருஷமாக எங்கள் அண்ணி எங்கள் இப்போ பாப்பா ஜன்னி அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. ஜன்னி பாப்பா வந்து 2 குழந்தை வச்சுட்டு அங்கே மலேசியா இருந்தாங்க கூட அவன் வந்து அங்கேருந்து அப்பப்போ வந்து அப்பாவை பார்த்துட்டு இது கொஞ்ச நாள் ஒரு மாதம் தங்கி திரும்ப போயிட்டு வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன் அதெல்லாம் யாருக்கும் கண்ணில் படலை. ஒரே ஒரு நாள் அதை வந்து போயிட்டு திரும்பி வந்துடுறது அப்படின்றது எதிர்பாராமல் நடந்தது. இது எல்லாருமே நாங்கள் எல்லாமே அங்கே தானே இருக்கோம். ஸோ எல்லோரும் இவரை விட்டுட்டு போயிட முடியுமா? அப்படியெல்லாம் வந்து ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. உள்ளபடியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை நினைக்கிற போது. ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் கருத்து பார்த்து அது கெட்ட பேர் வாங்குறது என்ன அவசியமா? எப்படி இருக்கு பாருங்களேன். அது சரி, நம்மளுடைய விதி அந்த மாதிரி எந்தெந்த நேரம் என்னென்ன வாங்கிக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க வந்து ரொம்ப நல்லா கவனிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. இங்கே அதுக்கு எங்கள் அண்ணி எங்கள் சொந்தக்காரங்களை வந்து அந்த ஒரு பொண்ணு நர்ஸு எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் வந்துடுவேன், காலையில் வேலை முடிஞ்ச உடனே அப்படியே அடுத்த நிமிஷமாக கிளம்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. பட் அதை வந்து இவ்வளோ திரிச்சு இது பண்ணிட்டாங்க. அமரண்ணனுக்கு சொன்னோம், இந்த மாதிரி விஷயத்த சொன்னோம், இது மாதிரி சாரி தெரியாமல், ஏன்னா அவருக்கு அது தெரியாது, அவர் ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டாரு. இது யாராக இருந்தாலும் கூட, இப்போ நானாக இருந்தாலும் இந்த மாதிரி தெரியாமல் இருக்கிற போது நிச்சயம் பேசிடுவேன். அப்புறமேட்டு தெரிஞ்ச பின்னாடி ஐயோ வரது அது வந்து மீடியாவுக்கு வந்துருச்சு, அதனால் எல்லாருமே பேசுகிறாங்க. ஆனால் கொஞ்சம் தயவு பண்ணி அதை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, அதுதான் வேண்டி கேட்டுக்குது. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க? நீங்கள் தகவல் கிடைக்கிற போது என் வீட்டில் இருக்கேன், எங்கள் தேனியில் என் வீட்டில் இருக்கேன். அதுக்கு பின்னாடி எனக்கு அதாவது வந்து இந்த தகவல் தெரிஞ்ச உடனே என் மச்சனை மனோஜ்குமாரும் எங்கள் அண்ணியும் வந்து அவங்க கிளம்பி அது தகவல் கிடைச்சி அடுத்த நிமிஷம் கிளம்பிட்டாங்க. எங்ககிட்ட கூட சொல்லலை, சொல்லியிருந்தாங்கன்னா நானும் அவங்களோட வந்திருப்பேன். சரி, அவங்க வந்து திண்டுக்கலுக்கு வந்த பின்னாடி அவங்களுக்கு திரும்ப எனக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே அந்த சிக்னல் கிடைக்கல, அதனால் அவங்களுக்கு லைன் கிடைக்காமலே திண்டுக்கல் வந்த பின்னாடி எனக்கு ஃபோன் பண்ண. அப்போ எனக்கு கோபம், ஏன்ப்பா எனக்கு தானே முதல் சொல்லணும், நீ எப்படி போகல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடந்துக்கிட்டேன். அது கூட தப்பு தான், ஏன்னா என்கிட்ட சிக்னல் கிடைக்கல அப்படிங்கிற அவன் என்ன பண்ணான் பாவம். எனக்கு சிக்னல் கிடைச்ச உடனே என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்கிட்ட வெஹிக்கிளும் கிடையாது. ஒரு டாக்ஸி ஒன்று பிடிச்சி நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் என் மிஸ்ஸஸ் அங்கே இருந்தோம். கிளம்பினோடனே வந்துகிட்டே இருக்கும், வர நியூஸ் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் திருச்சியில் வந்து கூட கேட்குறேன், இந்த மாதிரி என்னப்பா இது அவரை இங்கே கொண்டு வரீங்களா, நான் திரும்பி அங்கே வரணுமா அப்படின்னு. இல்லை நீங்கள் வந்துகிட்டே இருங்க, இது வரைக்கும் ஜன்னி பாப்பா வரல, அவங்க வந்தது பின்னாடியே டிசைட் பண்ண முடியும், அவங்கள கன்சல்ட் பண்ணாமல் நம்ம எதுவும் முடிவு சொல்ல முடியலை, அது நீங்கள் வந்துகிட்டே இருங்க மாமா, ஏதாவது இருந்தேன்னா நாங்கள் சொல்கிறோம், அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் ஆகிக்கிங்க அப்படின்னு. இப்படியே வந்துட்டேன். உளுந்தூர்பேட்டையெல்லாம் கடந்து திரும்ப விழுப்புரம் நெருங்குற போது தான் சொல்ல, அப்படி இந்த மாதிரி இல்லை அங்கே தான் கொண்டு போகிறோம். மறுபடியும் அதே டாக்ஸியில் திரும்பி வந்து அந்த இடத்துல அந்த ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே போனால், ஆனால் சும்மா சொல்லக்கூடாது சார், இந்த கவர்மெண்ட்டு ஐயோ அதிரி பண்ணிட்டாரு சிஎம். பெரிய மரியாதை, பார்த்தீங்கன்னா பூரா கதை என்ன, அதாவது போர்க்கால அடிப்படையில் அங்கே வேறு நடந்துட்டு இருக்கு. சாயங்காலம் பாட்டு ஏன்னா இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கலெக்டர், எஸ்பி, டிஎஸ்பி எல்லாருமே, ஹோல் போலீஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க சாயங்காலமே. அப்போ தான் நினச்சேன், சரி என்ன இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி இதுக்கெல்லாம் என்ன எப்படி நினச்சி, அதே மாதிரி அந்த முடிகிற வரைக்கும் அந்த கவர்மெண்ட்டு அவ்வளோ தோணுச்சு. இதே நாங்கள் பண்ணியிருந்தோம்னா அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்போம், ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். ஆனால் இது கவர்மெண்ட்டு வந்து இந்த மாதிரி அவ்வளோ போலீஸை பாதுகாப்போட செஞ்சு உள்ளபடி அத்தனை அஃபிஷியல்ஸும் சரி, கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸு எல்லாத்துக்கும் நான் எவ்வளோ கோடி நன்றி சொன்னாலும் கூட அது பத்தாது சார். அதே மாதிரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் தகும். காரணம்னா அதுக்கு மேலே நன்றிக்கு மேலே என்ன சொல்ல முடியல. அதுக்கு மேலே ஏதாவது டிக்ஷனரியில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட நிச்சயமாக அது சொல்லிடணும். ஏன்னா அவ்வளோ தூரம் எங்களுக்கு பெரிய மரியாதை அதுக்கு அவருக்கு காலமெல்லாம் எங்கள் சந்ததிகள் இருக்கிற வரைக்கும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு. உண்மையிலே ஒரு இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய மரியாதை குண்டுகள் முழங்க 72 குண்டுகள் முழங்க இது வரைக்கும் யாருக்குமே செய்யாதவங்க.
இது 72 கொண்டு வந்து யாருக்குமே முழங்கலை. 20, 21 தான் ஏதோ சம்திங் பண்ணுவாங்க. பட் இது வந்து ரொம்ப ஹானர் பண்ணாருங்க. அதுக்கெல்லாம் நாங்களும் கொடுத்து வச்சோங்க முன்னோடி. உங்களுடைய அண்ணன் பாரதிராஜா அவர்களை வந்து நீங்கள் கடைசியாக சந்தித்து பேசின எப்போ சார்? அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போனோன்னு போய் பார்த்தேன். அவருக்கு அப்படி பார்த்து ஏ அப்படின்னாரு, நான் தான் ஜெயராஜ் வந்திருக்கேன் அப்படின்னு. பார்த்தாரு. பார்த்துட்டு அப்புறம் அவர் பேசல. அப்புறம் அப்படின்னு இது பண்ணிட்டாரு. அது அந்த இதெல்லாம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அது ஆனாலும் அவர் முன்னே இருந்ததுக்கு எவ்வளோ பெட்டராக மாறிட்டு வந்துட்டார் அப்படின்னு நான் சந்தோஷத்தில் திரும்பி வந்தேன். நான் அவன் வந்து அதுக்கு முன்னாடி பார்க்குற போதெல்லாம் அவர் பேச முடியாது, ஒன்றும் முடியாது, கண்ணே முடிக்க முடியாது. அப்படி பார்த்தாரு, ஒன்றுமே தெரியாது. நம்ம சொன்னோம்னாலும் கூட அது அப்படி இது பண்ணுறது. பட் அதுக்கு பின்னாடி ரெகனைஸ் பண்ண ஆரம்பித்தார் யார் என்ன அப்படின்றதெல்லாம். அதெல்லாம் உள்ளபடியே அதுக்கு பின்னாடி நான் நினச்சேன், சரி நான் 95 வயசு அவருக்கு, ஏன்னா அதுக்குள்ளே இன்னும் ஒரு 2 படம் எடுத்துருவார் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் நம்பிக்கை என்ன வீண் போச்சு. நான் அப்போ எனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். என்ன 2 படம் பண்ணணும்டா, ஒரு கடைசி அதாவது குற்றப்பரம்பரை ட்ரை பண்ணுவேன், இல்லை அப்படின்னு நான் கடைசி இன்னொரு படம் பண்ணிவிட்டு அதோடு நான் எண்டு கால் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அது பண்ணிடுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த நம்பிக்கை வீண் போச்சு. நல்லா இருந்தார் சார், நல்லா தான் இருந்தார், எந்த குறையும் இல்லாமல் தான் இருந்தார். அது எப்படி திடீர்னு இதாச்சுன்னு தெரியலை. அதாவது குருவி உட்கார பனம்பழம் விழுந்த மாதிரி எங்கள் அண்ணன் அங்கே போக அந்த நேரத்தில் இது வந்ததுங்கிறது ரொம்ப மனசு என்னடா ஒரு அது உள்ளபடி எல்லாருக்கும் உண்டானதான். ஐயோ இந்த அதிர்ச்சியாக இருக்கும். இது போக உயிர் போகும்போது நம்மளாம் யாருமே இல்லையே அப்படின்றது உள்ளபடி வருத்தமாக இருக்குது. எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது, நமக்கே வருத்தமாக இருக்கும், அவங்களுக்கும் வருத்தமாக இருக்குது. அதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. வேறு ஒன்றும் இல்லை. யாரும் வேம்புக்குன்னு மற்றதில் விட்டுட்டு போகணும் அப்படின்ற அவர் விட்டுட்டு தனியாக போய் விட்டு யாருக்குமே எந்த மாதிரி இது இல்லை. இது சூழ்நிலை அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது எல்லாருக்குமே பேசு பொருள் ஆகி போயிட்டாங்க. அதுதான் கஷ்டம். உங்களுடைய நினைவுகளில் வந்து இயக்குனர் வந்து உங்களுக்கு கொடுத்த திரைப்பட பணி என்ன? திரைப்பட பணி நான் வந்து முதல் படத்தில் வந்து 14 அவர் 14 வெள்ளி கிழக்கே போகிற இல்லை வரைக்கும் நான் இல்லை. அதுக்கு வரைக்கும் அவங்களாச்சு ராஜ்கண்ணு தான் அவருடைய ப்ரொடியூசர். ஸோ அப்போ நான் கவர்மெண்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ சிகப்புரோஜாக்கள் வரும்போது தான் அப்போது வந்து கேஆர்ஜி சார் என்ன சொல்கிறாங்க, என்னடா தம்பி பண்ணுற அப்படின்னா, நான் இந்த மாதிரி அங்கே என்ன பண்ண போகிறேன், இந்த அடுத்த ஒரு நீங்கள் சொந்த படம் எடுக்கணும், அதுக்கு இப்போ இந்த தொழில் கற்றுக்கவா, என் கம்பெனியில் வந்து சிகப்புரோஜாக்கள் ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னார். அப்போ கேஆர்ஜி அப்போ நாங்கள் இது சிகப்புரோஜாக்களில் வந்து கேஷ் டீல் பண்ணுறது, மற்ற ப்ரொடக்ஷன் பார்க்குறது எல்லாத்தையும் நான் கூட இருந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் கேஆர்ஜியோட மச்சனை கூட இருந்தார். அவருக்கு சப்போர்ட்டிங்காக இருந்தது, ஏன்னா தொழில் கற்றுக்கறணும் அப்படின்றக்காண்டி. அப்படி இருந்து அடுத்த படம் தான் புதிய வார்ப்பு 4வது படம். அப்போ நாங்கள் சொந்த படத்தை நான் தான் கேஷ் டீல் பண்ணேன். அப்புறம் அங்கே லொக்கேஷன் எல்லாம் தேனி தான் லொக்கேஷன் ஃபுல்லுமே கம்ப்ளீட்டாக. அதெல்லாம் பெரிய ஒரு பெரிய அபூர்வமான, ஏன்னா 1 லட்சம் ரூபாயில் நான் அந்த 32 நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தோன்னு பாருங்களேன். புதிய வார்ப்பு டோட்டலாகவே தேனி அந்த சரௌண்டிங்ஸில் ஷூட் பண்ணோம். 32 டேஸில் படத்தை முடித்தோம். 28 ரோல் ஃபில்லுமு, 32 நாள் ஷூட்டிங், 96,000 ரூபாயில் படத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள். புதிய வார்ப்பு. ஆமாம், 32 நாள் ஷூட்டிங்க்கு அக்காமடேஷன், சாப்பாடு, பேட்டா எல்லாம் சேர்த்து 96. முதல்ல ₹1 எடுத்துகிட்டு போனேன், 1 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் இது 10வது ஒன்று விட திரும்ப சென்னைக்கு வந்து ஒரு 10,000 ரூபா எடுத்துகிட்டு வந்தேன். திரும்பி போகிறது 14,000 ரூபா திருப்பி கையில் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஆமாம், எல்லா செலவும் போக. அந்த அளவுக்கு எக்கனாமிக்காக பண்ணணும். ஸோ அப்போ இருந்து நம்ம அவர் கூட பயணிச்சுட்டு வரேன். எல்லா படங்களும் எங்கள் சொந்த படங்கள் ஃபுல்லுமே நாங்கள் தான் படம் இது பண்ணிட்டு இருந்தேன். அட்மினிஸ்ட்ரேஷன் மற்ற இந்த கேஸ் மற்ற எல்லாமே நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு பெரிய நல்ல அனுபவம். ரொம்ப அதில் உங்களுக்கு வந்து அவர் தயாரிப்பாளர் உங்களை மாற்றும் போது அவர் எப்படி அதை சொன்னார் உங்களுக்கு? ஏன்னா அது இந்த படம் உனக்காக நீ பண்ணுறேன் அப்படின்னு.
நான் சொன்னேன், நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. இப்போ இந்த மெல்ல பேசுங்கள்னு பாரதிவாசு சார் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணேன். பன்னீர் புஷ்பங்கள் ரிலீஸ் ஆன உடனே அடுத்த படம் அவங்க பண்ணோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க. ஸோ அவங்கள வச்சு ஒரு படம் தம்பிக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ணுறாங்க. அது மெல்ல பேசுங்கன்னு அவங்க வந்து இப்போ அப்போது நல்லா ஜாலியாக ஒரு அருமையான டீம். அது ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப அவங்களோட அப்போ நான் கேட்டேன், நீங்களே எனக்கு பண்ணி கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு. சும்மாரா பாரு, அவங்க ரொம்ப அற்புதமான பசங்க, 2 பசங்களும் புதுசாக வந்திருக்கானுங்க, நல்லா பண்ணி கொடுப்பாங்க. பண்ணேன். அது என்னுடைய டைம் என்னன்னு தெரியல, படம் சுமாராக தான் போச்சு. அந்த துக்க நிகழ்வில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி நினைவுகள்லாம் வந்து போயிருக்கும் இல்லையா? என்ன ஒன்று ரெண்டா, நான் கோடிக்கணக்கான நினைவுகள் வந்துடுச்சு, போயிட்டே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் என்னை வந்து 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 இப்பயும் கூட பாருங்களேன், சாயங்காலம் ஆச்சுன்னா அந்த சைலண்ட் செட் ஆக பாருங்களேன். ஒரு 5 மணிக்கு மேலே 6 மணி அந்த இறங்க 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 இருட்டாகும் பாருங்களேன். அந்த நேரம் அப்படியே பழசெல்லாம் இது பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு இது மாதிரி பூகம்பம் மாதிரி இருக்கும் மனசுக்குள்ளே. எல்லாம் ஒவ்வொன்றா நினைவில் வர 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 அது தாங்க முடியறதில்ல. என்னமோ இது இறைவனுக்கே பொருட்கள்னு நினைக்கிறேன். எங்களை விட்டு பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டார். அவருக்கு ஆசைப்பட்டு கூப்பிட்டு போயிட்டார், என்னன்னு தெரியல, இறைவன் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஆசையை நிராசையாக்கிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் அப்படின்ட்டார். மலேசியாவில் ஜனனி அவர்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட்டுக்காக போனாரா, சும்மா அதாவது இங்கே எல்லாம் பையன் இறந்தது மற்றது எல்லாமே கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தார். கொஞ்சம் அங்கே வந்தாருன்னா கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும்போது நிச்சயமாக கொஞ்சம் ஹாப்பினஸ், அதை வந்து அது தனி இதை மறந்துருப்பார் அப்படின்றக்காக கூட்டு போனாங்க. அங்கேயே வச்சு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தாங்க, எல்லாம் நல்லா தான் இருந்தார். அங்கேருந்து வரும்போதும் கூட இந்த ட்ரீட்மெண்ட்டை போயிட்டு தான் இருந்துச்சு. அதை வந்து இது வரைக்கும் இந்த 3 வருஷமாக நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கார். ஆனால் சில நேரம் நல்லா இருக்கும்போது திரும்ப அப்புறமேலு அதை இது பண்ணி என்ன அவருக்கு ஆசைப்பட்டார், நான் தேனியில் என்னை கொண்டு போங்க அப்படின்னாரு. அங்கே கொண்டு போக முடியாது, ஏன்னா அங்கே கொண்டு போனால் யார் போய் உட்காந்து கவனிக்க முடியாது அப்படின்றதுக்காக இங்கே இருந்தால் நமக்கு அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலும் மற்ற போக்குவரத்து டாக்டர்ஸு நர்சஸ் எல்லாம் நம்ம கைக்கு இருக்கிற போது அப்போ இது பண்ணிக்கலாம். ஆனால் அங்கே போல திரும்பி எடுத்து மறுபடியும் திரும்பி இது ஒன்றுமே அப்படின்றக்காண்டி அங்கே கொண்டு போகல. நல்லா அளவுனா இன்னும் கொஞ்சம் நல்லா பழைய நிலைக்கு வந்துட்டாருனாக்கா கொண்டு போய் வச்சிடலான்னு நினச்சோம். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி வந்துருச்சு, அவ்வளோதான். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கும் திரு மறைந்த மனோஜ் அவர்களுக்கும் உண்மையிலே என்னதான் ஒன்றுமே இல்லை. ஏங்க இது வந்து அவங்க 2 பேருக்கு உங்களுக்கு தெரியாது, மனோஜ் மேலே எவ்வளவு இதாக இருப்பார். அதாவது மனோஜ் பிறந்த மறுநாள் காலையில் தான் அவர் கமிட் ஆகிறார் 16 வயதிலே. அவனுடைய ராசி அது படம் 16 வயதில் கமிட் ஆனதுக்கு பின்னாடி அதுக்கு பிறகு கண்டினியூ ஹிட்டு கொடுத்துட்டே இருக்கார் அவனை. ஸோ அவன் மேலே எப்படி சார் உங்களுக்கு இதாக இருக்கும், எப்படி இருக்கும்? அதாவது ஒரு பெத்த பிள்ளை அவனை வச்சு இவருக்கு லக்கு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நாங்களாம் சொன்னோம், அவன் இப்போ ராசி பாரு டக்குன்னு வந்த உடனே அப்படியே கடை 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 தூக்கி எங்கே கொண்டு போயிட்டு நிறுத்திடுச்சேன். நிறமாறாத பூக்கள் வரைக்கும் கன்சிக்யூட்டாக அடித்தார்ல சார். 5 ஹிட் இன் ரோ டைரக்டர் அப்படின்னு கேள்வி இப்போ இது பண்ணார். அந்த அளவுக்கு 5 படமும் ஜூப்ளி கொடுத்தாரு கண்டினியூ. கிழக்கே போயில 1 இயர் ஓடிச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் மனோஜ் அப்படின்னு அவருக்கு ஒரு இது, அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தார், ரொம்ப பிரமாம. அவனும் சரி அப்பா டேடி டேடி டேடின்னு இருப்பான். அது என்னன்னு தெரியல அவனுக்கு, உள்ளுக்குள்ளேயே வச்சு அவனுக்குள்ளே இருக்க அதான் இந்த சுகர் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அவனுக்கு அதை இன்சுலின் போட்டது அவன் போட்டுக்கிட்டு இருந்திருக்க எங்களுக்கு தெரியல சார், யாருக்குமே தெரியல. அப்படியா? ஆமாம், அவன் அதை வந்து சுகர் இருக்குன்னு நம்ம சொன்னோம்னா திரும்ப அவனை தப்பாக நினைப்பார். ஐயோ அப்படி இப்படி பிள்ளைக்கு இந்த மாதிரி சொல்லி துடிச்சுடுவார். அப்படி சொல்லாமட்டானா இல்லை என்னன்னே தெரியல, அதை எதுவுமே சொல்லலை. அப்புறம் தான் கடைசி நேரத்துலேருந்து தெரிய வந்துச்சு அவனுக்கு சுகர் இருக்குது, இந்த மாதிரி இன்சுலின் போடுறான் அப்படி இப்படின்றதும் தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி தான் இவர் கொஞ்சம் சங்கடப்பட்டார். ஐயோ என் பிள்ளைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா. அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது, எல்லாம் ஊரில் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து உள்ளபடி ஒரு துக்க வீட்டில் வந்துட்டு
இதோ சின்ன எல்லா வீடுகளிலும் நடக்கிறது தான். 1 2 சின்ன சின்ன முன்ன பின்ன. அது நம்ம ஊரில் அதை வந்து எல்லாம் அது நம்ம ஊர் நம்ம ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அதை வந்து என்ன பண்ண துக்க வீட்டில் நடக்கிறதா அதை வந்து கட் பண்ணி இது ஒன்று தவிர இந்த மீடியா அதை வந்து பூசப் பண்ணி இப்படி கேவலமாக ஒரு அதான் சொத்துக்க வேண்டியது மருமகளும் மகளும் சண்டை போட்டாங்க. ஐயோ கடு சி ரொம்ப அதாவது இது கேட்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இது அவங்க சாதாரணமாக இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடு இல்லை. சும்மா ஏதோ அந்த நேரத்தில் இது வந்து இவ்வளோ பூதாகாரமாக்கி நாடெல்லாம் இந்த மாதிரிலாம் அவங்க வீட்டில் நடக்கிறதெல்லாம் வெளியே கொண்டு வரலாம்ல, நீ கொண்டு வந்து சொல்லியிருக்கணும்ல. ஒரு துக்க வீட்டில் வந்து நீ இந்த அளவுக்கு சொல்லி இதை வந்து இப்போ ஹைலைட் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய என்னையா நீ இது நடத்துறீங்க, சேனல் நடத்திருக்கீங்க, வெக்கமாக இல்லையா? இல்லை ஒரு குடும்பத்தை பற்றி வெளியில் கொண்டு வரோமே அப்படின்னு. ஏன் உங்கள் குடும்பத்தை பற்றி பேச வேண்டியதானே? நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேமரா கூட வைக்காம தவிர்த்துருக்கலாம். அப்படியே இருந்தால் கூட நீ கட் பண்ணியிருக்கணும். அதை கொண்டு வந்து பெரிய ஹைலைட் பண்ணி ஏன்னா ஒரு மனிதன் அதாவது உலகளாவே ஒரு மனுஷன் இறந்து ஒரு துக்கத்தில் எல்லாம் உட்காந்துருக்கும் போது இதை நீ ஹைலைட் பண்ணுறேன்னா அப்போ நீ எவ்வளோ கேவலமான ஆட்களாக இருப்பீங்க. ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. ஆனால் வேண்டாம், இந்த மீடியா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அப்புறம் அசிங்கம். இந்த இப்படிலாம் மீடியா நடத்தக்கூடாது. அது நான் வார்த்தைகள் வேறு மாதிரி வரும், சங்கடமாக இருக்குது பேசுகிறதுக்கு. அது பார்த்து எதை திருப்பினாலும் போகிறேன் அங்கே இதை விட்டுட்டாங்க பூரது இதவே ஹைலைட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னாக்கா என்ன உங்கள்கிட்ட சொத்து கேட்டாங்களா? அவங்க வந்து இப்போ சண்டை வந்து எங்களுக்கு தீர்த்து விடுங்க நீங்கள் யார்கிட்டயே கேட்டாங்களா? ஏன் இந்த மாதிரிலாம் அசிங்கமாக பண்ணுறீங்க? வெக்கமாக இருக்குது எனக்கு கேட்குறது, சங்கடமாக இருக்குது. இவங்க ஏன் வேண்டாம் சார், பேசுனா எனக்கு வார்த்தைகள் வேறு மாதிரி வந்துடும், அதனால் பேச முடியாமல் இருக்கேன். குழந்தைகளுக்கு உயில் எழுதுறது அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்திலேருந்து எம்ஜிஆரே அதை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இதை வந்து இயக்குனர் அவர்கள் செய்ய தவறிட்டாரோ அப்படி? இல்லை அதெல்லாம் யாருக்கு என்னென்ன எழுதியிருக்காரு. எழுதுனதில்லை அவங்கவுங்களுக்கு என்ன உங்களுக்கு ஜாஸ்தி எடுத்துட்டாங்க இது வந்துட்டாங்க அப்படின்னு அந்த மாதிரி அந்த எழுதியிருக்காரு, எல்லாமே எழுதியிருக்காரு. யார் யாருக்கு என்ன அதை வந்து நினச்சி எனக்கும் என்னுடைய அது 2 பேருக்கு பின்னாடி இது 2 பேருக்கு வேறு யார் இருக்கா? அந்த சொத்துக்கு வேறு யார் இருக்கா? 2 ஒரு பொண்ணு ஒரு பையன் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கே அது ஊரெல்லாம் இப்போ சண்டை போடணும்னு கேட்கணுன்ற யார்ட்டையும் போய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இருக்கிறத பகிர்ந்துருக்க போகிறாங்க. இது இப்போ 1000 கோடி ரூபாய் இவங்களுக்கு சண்டை அந்த மாதிரி மருமகளை விரட்டி விட்டாங்களா, அடிச்சு விட்டாங்களா, இது என்ன சார் சங்கடமாக இருக்குது. கேவலமான ஒரு இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு குடும்பத்தில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கும் தீர்த்துக்கு போகிறாங்க. அவர் ஏற்கனவே வந்து யார் யாருக்கு என்னென்ன அப்படின்றத எழுதி கொடுத்தாங்க. மனோஜ் இருக்கும்போது அது நடந்திருக்கு. எல்லாருக்கும் மனோஜுக்கு என்ன இது அந்த பொண்ணுக்கு என்னமோ எழுதி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நடைமுறை அதாவது எழுதி வச்சுருக்காரு. திரும்ப இன்னும் அதாவது எங்களுக்கு பின்னாடி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ முடிஞ்சு அவருக்கு முடிஞ்ச ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. இது வந்து 3ஆக பிரித்தாங்க. எங்கள் அண்ணிக்கு ஒரு பங்கு, இவங்களுக்கு 2 பேருக்கும். அண்ணி வந்து அவங்களுக்கு பின்னாடி 2ஆக பிரிக்க போகிறாங்க அவங்களோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு இதை வந்து பூதாரம் ஐயோ அசிங்கப்படுத்தி இதை ஒரு இவ்வளோ பெரிய மனுஷனுக்கு அவப்பேரை உண்டாக்குறது. அதாவது மனசாட்சியே இல்லாமல் பண்ணக்கூடாது இந்த மாதிரி. இப்போது ஜனனிக்கும் நந்தனா அவர்களுக்குமா என்னதான் ஒன்று அந்த இடத்துல வந்து அந்த சம்பவம் நடந்ததுனால அவங்க வந்து அதை பதிவு பண்ணிட்டாங்கிறது தான் என் கருத்து. இது வந்து அதை வந்து அந்த இடத்துல அவங்க பேசியிருக்க கூடாது, கொஞ்சம் இது பண்ணிங்க ஏதோ உணர்ச்சி வச்சுப்பட்டு பேசிட்டாங்க. அவ்வளோதான். அந்த பொண்ணு என்ன நினச்சிருக்கு, அவங்க அப்பா அம்மா வந்து அங்கேருந்து இதுலேருந்து கோலிக்கட்லேருந்து வர்றாங்க, ஃப்ளைட்டில் வர்றாங்க, வந்து அவங்கள பிக்கப் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புது. ஸோ அதில் லேட் ஆகிடுச்சு. அதுதான் அந்த லேட்டான அந்த ஆதங்கத்தில் பேசிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை. இந்த பொண்ணு காலையில் வந்து விழுந்து இருக்கணுமே அப்படின்னு அவங்க, ஏன்னா அவங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாமல் அவங்கள இங்கே மெட்ராஸ்க்கு வர சொல்லி மெட்ராஸ்லேருந்து அப்புறம் எல்லாம் ஒரு காரில் வந்தாங்க. அதுதான் இந்த அதே லேட் ஆனது. வேறு ஒன்று லேட் ஆச்சு. அதை தான் உங்களுக்கு கொஞ்சம் நீ நேரத்தோடு வந்திருக்கலாம் அப்படி அந்த ஒரு காரணம். சும்மா போட்டு இதை போட்டு ஏன் கேட்குறீங்க? இப்போ வந்து இப்போ இயக்குனருடைய நினைவாக அங்கே என்ன திட்டங்கள் வச்சு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை சார், அதை வந்து இப்போ நான் உட்காந்து பேசினேன். அதை வந்து
எங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது, ஒரு மண்டபம் கட்டி இந்த மாதிரி. ஏன்னா இப்போயே ஜனங்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. வெளியூர்கள்லேருந்து டூரிஸ்ட் செல்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது இருந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போய் வரவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதை யார் எடுத்து செய்யணும் அப்படின்றத நான் உட்காந்து பேசணும். ஏன்னா அந்த நீங்கள் சொல்கிற நம்ம அந்த காட்ரோடு அப்படிங்கிற பகுதி வந்து நல்ல ஒரு ஜங்ஷன், நல்ல ஜங்ஷன். இது வரைக்கும் அது பிரபலமாக இல்லாமல் இருந்தது. இது பிரபலியப்படுத்திடலாம்னா இப்பயே ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்துட்டு தான் இருக்காங்க. காட்ரோடுக்கு ஒரு ஸ்டாப்பிங் வச்ச மாதிரி ஆகிடும். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் ஒரு பெரிய இதாகிடும், ரொம்ப பிரபலியமாகும். அது கொடைக்கானலுக்கு இந்த பக்கம் போகிறது, குமிழிக்கு இந்த பக்கம் போகிறது, திண்டுக்கல் இந்த பக்கம், அப்படி அது ஜங்ஷன் அருமையான ஜங்ஷன், முக்கியமான ஒரு இடமா மாறிடுச்சு இப்போது. ஆமாம், அதை நம்ம உருவாக்கணும், நம்ம தான் உருவாக்கணும். சரி, எல்லோரும் கொஞ்சம் உட்காந்து பேசி எல்லாம் அவருடைய வெல் விஷர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பாரதிராஜாவுடைய வெல் விஷர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது பண்ணணும். அதை கொஞ்சம் இந்த இதெல்லாம் அறிவுரையெல்லாம் முடியட்டும் அப்படின்னு தனியாக உட்காந்து பேசுவோம். அப்படி தேனியில் செலவு வைக்கிற அவருக்கு ஒரு ஆளுயரை செலவு வைக்கணும் அப்படின்னு மட்டும் எங்கள் கம்யூனிட்டி இதிலேருந்து எங்கள் கர்மத்தூர் எங்கள் குலதெய்வம். ஆமாம், அவங்க அந்த அந்த வட்டாரத்தில் இருக்கவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அங்கே கோயிலில் வச்சு சாமியை கும்பிட்டு இவருக்கு இது பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அரசுக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு அவருக்கு பேரில் ஏன்னா எங்கள் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதன், அவருக்காண்டி ஒரு சிலை வைங்க அப்படின்னு சொல்லி, ஒன்று சென்னையில் வச்சாலும் சரி, இங்கே மதுரையில் வச்சாலும் சரி, எங்கே ஒரு இடத்துல வைங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை மறுபடியும் நான் போய் என்ன இதுன்னு பார்க்கணும். ஏன்னா கொஞ்சம் இந்த அறிகுறியில் இருக்கிறதுனால அது ஒன்றும் பேச முடியல. போய் பேசி அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணும் பண்ணிடலாம். வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு இது அர்த்தம் இது பண்ணணும் இல்லையா, பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருமே அவருக்கு மேலே ஒரு பற்று வச்சுருக்காங்க. ஸோ அதனால் யாருமே டினை பண்ண மாட்டாங்க, எல்லோரும் சந்தோஷமும் சரி அப்படின்னு சொல்லுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த மறைவுக்கு பிறகு நீங்கள் இசைஞானி இளையராஜா அவர்கள்ட்ட நீங்கள் பேசுனீங்களா? இப்போ நான் அவர் இறந்த உடனே ஃபஸ்ட்டு அவர் போய் பார்த்துருக்காரு. அங்கே போய் பார்த்தபோது கூட என்னை கேட்டிருக்காரு, ஜெயராஜா காணா அப்படின்னு. அப்படி ஊரில் இருக்கிற ஆமாம்மா இருக்குன்னு சொல்லியிருந்தார் ஊரில் அப்படின்ட்டு. அவர் மத்தியானம் ஃப்ளைட்டில் இது பாம்பே போடுறாரு. பாம்பேயில் ஒரு 10 நாள் ப்ரோக்ராம் அவருக்கு, ஒரு மியூசிக் இது. ஸோ சிம்பனி மேட்டர் தான் போனார்னு நினைக்கிறேன். அதை முடிச்சுட்டு வந்தாருன்னா நான் அவரை பார்க்கலான் இருக்கேன், பார்த்து பேசணும். அதேமாதிரி 22 தேதிக்கு வருவாருன்ற மாதிரி நம்பிக்கை சொன்னாங்க, போய் பார்த்து பேசணும். இப்போ திருமதி சந்திரலீலா பாரதிராஜா உங்களுடைய அண்ணியார், அவங்க எங்கே சென்னையில் இருக்க போகிறாங்களா, அங்கே ஊரில் இருப்பாங்களா? அது சென்னையை விட்டு அவங்க அங்கங்கே இப்படி இருக்கிறது இருக்க முடியாது, அதனால் இங்கே தான் இருப்பாங்க. நான் நேற்று கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் சொன்னார். டைரக்டர் சொன்னாராம் முத்துலிங்கம் அவர்கள்ட்ட, என் ஒய்ஃபு சொல்லி உங்களை இந்த படத்தில் பாட்டு எழுத சொல்லி என் ஒய்ஃப் சொன்னாங்க, இந்த படத்தில் எழுதுங்கன்னு சொல்லி புதுநெல் புதுநாத்துக்கு எழுத வச்சுருந்தேன். அப்படி எழுதின பாட்டு தான் கருத்தமைச்சான் பாட்டு. கருத்தமைச்சேன். அப்படி உங்கள் அண்ணியார் சந்திரலீலா அவர்களும் கூட அவர் இந்த திரைப்படத்தில் இவங்களை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற அந்த அவங்களுக்கு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த இதெல்லாம் இருக்கு, சில இதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி இது இந்த இடத்துல இப்படி நல்லா இப்படி இருக்குல்ல. அதனால் ரசனை உள்ளவங்க தான் அவங்களுக்கு. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவருடைய படைப்புகள் அவங்க ரசிக்க வைக்க முடியுமா? அதெல்லாம் அவெல்லாம் 2 பேரும் நல்லா இருக்கும். இயக்குனர் பாரதிராஜா அவரோட மறைவை தாண்டி நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவருடைய புகழை ஆண்டுதோறும் அதை நினைவாக கொண்டாடணும் அப்படிங்கிற நிச்சயமே. ஒவ்வொரு வருஷமும் ஒரு இது, ஏன்னா நம்ம கொண்டாடலன்னா ஜனங்களை கொண்டாடு. ஏன்னா அவர் மேலே பைத்தியக்காரர் நிறைய இருக்காங்க. இப்போ அவர் படைப்பு மேலே ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறவங்க நிறையா இருக்காங்க. நிச்சயமாக அவங்களே செஞ்சுருவாங்க, நம்ம செய்யலைன்னா கூட அவங்களே செஞ்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அந்த அளவுக்கு அவர் மேல் பற்றுள்ள நிறைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. அதனால் அவங்கள அந்த கூட்டத்தை பார்த்துருந்தீங்கன்னாக்க அந்த இது நான் அவ்வளோ எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே தேனியில் இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு சத்தியமாக அந்த அரசு தலையிடலைன்னு வச்சுங்களேன், அதை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிட்டு இருந்திருக்கும். அரசு தலையிட்டு அந்த போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்து அவ்வளோ அழகாக கொண்டு போனாங்க. ரொம்ப பிரமாதமாக
செஞ்சுட்டாங்க. அதோடைய உண்மையிலே தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு பெரிய ஒரு ரொம்ப எப்படி அவருக்கு என்ன சொல்கிறது, நன்றி சொல்கிறதுனே தெரியல, வார்த்தைகளே இல்லை அது சொல்கிறதுக்கு. நான் அவ்வளோ தூரம் முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு செய்வார் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ தூரம் அது உதவியாக பண்ணிட்டார். நிஜமாகவே யாருக்கும் கிடைக்காத ஒரு மரியாதை உருவாக்கி கொடுத்தாரு. அதுக்கெல்லாம் காலத்துக்கு ஊழி தலைமுறைக்கு எங்கள் பரம்பரை பூரா அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். வேறு கோரிக்கை அரசுக்கு அவருடைய பாரதி ராஜா அவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக வேறு ஏதாவது வைக்கணும். கோரிக்கை போய் அவருடைய சூழ்நிலை எப்படி இருக்குது, ஏன்னா இப்போ தான் இது பதவியில் இருக்காங்க, அவங்க மேலும் மேலும் போட்டு நம்ம தலையில் திணிக்கக்கூடாது. ஏன்னா அவர் இருக்கிற பொசிஷன் கிட்டத்தட்ட வந்து அவர் அனலைஸ் பண்ணுறதே கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் என்ன அமைச்சு கொண்டு போய் இது பண்ணுறதுக்கு அவருக்கு நிச்சயமாக ஒரு டைம் ஆகுது. அதுக்கடையில் திரும்ப இந்த மாதிரியெல்லாம் ஒரு தலைவலியை கொண்டு போய் நம்ம வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்மளோட ஆதங்கத்துக்கு கொஞ்சம் கேட்கலாம். அவரால் முடிஞ்சால் பெரிய மனசு பண்ணி அவர் எதை பண்ணாங்கன்னாக்கா உள்ளபடியே அதுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்லிக்கணும். கண்டிப்பாக எங்கள் குடும்பமெல்லாம் காலத்துக்கும் அவருக்கு நன்றி சொல்லும். ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய இது பண்ணிட்டார். சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ பெரிய இது. அவருக்கு என்ன எதிர்பார்த்துக்கு மனிதன் எதிர்பார்ப்பாங்களோ அதை காட்டில் அதிகமாக மரியாதை பண்ணிட்டார். அவ்வளோ. இப்போ நந்தனா அவர்களுடைய குழந்தைகள்லாம் இங்கே தான் படிச்சுட்டு சென்னையில் தான் படிச்சுட்ருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கான இதெல்லாம் மாதம்னா அவங்களுக்கான அவங்க பாட்டியை வந்து சந்திச்சுக்குவாங்களா? அங்கே தானே இருக்காங்க, அவங்க வருவாங்க போவாங்க. அதெல்லாம் ஒன்று நல்லா தான் இருக்காங்க, பிரச்சனை இல்லை. அது சும்மா எல்லோரும் அதை வாய் பிடித்தது, மாங்காய் கழுவி பிடிச்சது, வாய் இந்த மாதிரி ஒரு இது அதை வேண்டாம். அது எப்படி அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் என்னன்னு நினச்சி பார்க்குறேன். ஒவ்வொருத்தர் என்ன 1000 கோடி ரூபாய் பங்கு வருது. அதான் வந்து மகளுக்கும் மருமகளுக்கும் கொடி என்னையா இது 1000 கோடி ரூபாய்னு 500 கோடி ரூபாய்ங்க. அவர் வேலை விடுறாங்க ரோடாகும் 80 கோடின்றாங்க, 2000 கோடி 200 கோடி. அப்பா சிங்க வேண்டாம். இதை பற்றி பேசி அதை நினைக்கிற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு மீடியா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு குடும்பம் இது துக்க வீட்டில் போய் இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்தி அதெல்லாம் பண்ணி இருக்கக்கூடாது அவங்க. சரி, இனியாவது அந்த மாதிரி எதாவது நடக்காமல் பார்த்துக்கணும். தயவு பண்ணி நான் அவங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிற மீடியாக்கள்லாம் இந்த மாதிரிலாம் தப்பாக எழுதாதீங்க. அப்படியே உண்மையாக இருந்தால் கூட அதை எழுதக்கூடாது. நீங்கள் உண்மையை அதை வந்து ஒரு குடும்பத்துக்கு இது அது படிச்சொல் வருது அப்படின்னா அதை வந்து நீங்கள் தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதனால் அது மாதிரிலாம் எழுதாதீங்க. எந்த குடும்பம் இது மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த மாதிரி தப்பாக எழுதாதீங்க ப்ளீஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் இவ்வளோ தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட இக்கட்டான இந்த சூழலில் உங்களை வர வச்சு பேசுனதுக்கு முதல்ல நாங்கள் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். வருத்தத்தை தெரிவிக்கிறேன். இல்லை என்னுடைய என்னென்ன எங்களுடைய இயக்குனருடைய நினைவை நாங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர வச்சு அந்த இது இருக்குது. ஆனால் எனக்கும் இந்த இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு யோசிக்கிட்டு இருந்தேன். வந்து இந்த அமரண்ணன் பேசுனதுக்கும் இந்த இதுக்கும் அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லி ஆகணும். இல்லை என்னென்ன அது பேசிகிட்டே இருக்காங்க, இது பாட்டு மீடியா ஃபுல்லாக போயிட்டுருக்கேன், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்காக நானும் ஒத்துக்கிட்டேன். என்னுடைய உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் இதை கூடிய சீக்கிரத்தை இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி நான் இதை ஒத்துக்கிட்டேன். ஏதாவது தவறாக பேசியிருந்தேன்னா நேயர்களே என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் நான் பேசினது நியாயமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மீடியாக்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க. என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லிட்டேன். இனியாவது ப்ளீஸ் எந்த குடும்பத்துக்கும் கெட்ட பேர் வர்ற மாதிரி நடந்துக்கிறேன். இது அப்படியே இருந்தால் கூட நீங்கள் மறைச்சிருங்க தயவு பண்ணி. வேண்டாம். ரொம்ப நன்றி. நன்றி.